ஸோ காய்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்ட வீடியோவுக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா இந்த 400, 500, 450 எடுத்துக்க கேட்டகரி பசங்களோட கமெண்ட் செக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. என்ன எல்லாருமே 600, 500 சொல்கிறாங்களே, யாருமே 400, 450 சொல்லலையே, இப்படி இருக்கும் நான் எப்படி 600 மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டியே உங்களுக்கு இத்தனை தனியாக தேடி கண்டுபிடிச்சிக்கிங்க ஜூனியரில். தம்பி உன்னோட எத்தனை மார்க் டெஸ்ட் எதுனா கடைசி? சார் நான் வந்து 20 மார்க் டெஸ்ட் எழுதுனேன் சார். அது லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ? இந்த லோவஸ்ட் 442 சார். சரி, 442 உன்னோட லோவஸ்ட் ஸ்கோர். அதுலேருந்து உன்னோட நீட் ஸ்கோர் எவ்வளோ இருந்துச்சு? என்னோட நீட் ஸ்கோர் வந்து 656 சார். ஸோ ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 442லேருந்து 650. ஸோ இந்த லெவலை நீ ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண அது கொஞ்சம் சார்? நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான் சார். என்கிட்ட மொத்தம் 20 மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கோம். என்கிட்ட மொத்தம் 20 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு சார். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேங்கிறத வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் சைட்லேயே வந்துட்டு எழுதி வச்சிருவேன் சார். அந்த கொஷின்ஸை வந்து நான் ஒரு டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன தப்பு நடந்திருக்கோ அதை பார்த்துட்டு போயிடுவேன். அப்புறம் அதை சுற்றி இருக்க டாப்பிக்கும் பார்த்துட்டு போகிறனால எனக்கு அடுத்து வர கொஸ்டின் பேப்பரில் அதே தப்பு நான் திருப்பி பண்ணாமல் இருந்தேன் சார். அப்புறம் போக அதனால் வந்துட்டு மார்க்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சார். ஏன்னா ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் திரும்பி வரும் சார். எல்லா பேப்பர்லேயும் ஒரு ஃபிக்ஸ்டு டாபிக்ஸ் தான் இருக்கும். அதே டாபிக்ஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும் சார். மற்றபடி அதே ஸ்ட்ராட்டஜி தான் சார். மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? மார்க் நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு சார். 450, 460 இந்த மாதிரி இங்கே இருந்துச்சு சார் ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் 10க்கு வந்துட்டு 500 to 550 ரீச் ஆக ஆரம்பிச்சு சார். கடைசி 5ல் 600 அபோவ் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அல்டிமேட்டாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணணும். ஆமாம் சார். ஓகே, இப்போ வெறும் ஏன் எரர் நோட்டு போடாமல் என் கொஸ்டின் பேப்பர்லேயே சார்? எரர் நோட்டு எனக்கு சூட் ஆகல சார். ஏன்னா எரர் நோட்னா தான் நான் நிறைய தொலைச்சிருவேன் சார். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பேப்பர் தான் சேஃபாக தான் சார் வச்சுருப்பீங்க. அதனால் நான் அதில் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். சரி, ஃபைன். இப்போ வந்து வெறும் அந்த கொஸ்டின் மட்டும் அனலைஸ் பண்ணுவியா இல்லை அதுக்கான சார்? கொஷின் மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து அதே கொஷின் திருப்பி வந்தால் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும் சார். ஆனால் நான் அதுக்கு சுற்றி இருக்கிற டாப்பிக்கும் ஒரு டைம் திரும்பி பார்த்துட்டு போயிட்டேன்னா அதில் நெக்ஸ்ட் கொஷின் அது ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணி நம்ம அதுலேயும் மார்க் வாங்கிடலாம். ரிவைஸ் பையா கொஸ்டின். ஆமாம் சார். ஓகே, சரி, ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Born to be Medico சேனல். ஸோ இப்போ வந்து ஒரு ஜூனியர் பேசுறதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதான் நானும் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிமோட்டிவேட் ஆக வேணாம். நம்மளுக்கு இன்னும் கையில் 20+ டேஸ் இருக்குது. ஸோ இந்த 20 நாள் நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்துங்க. சரி, இந்த ஜூனியர் மட்டும் சொன்னானே, இவன் மட்டும் இப்படி வந்திருக்கான், மற்றவங்களாம் அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நானே என்னோடய இன்ஸ்டியூட்டில் நான் கடைசியாக 1 மந்தில் 10 மார்க் டெஸ்ட் தான் எழுதினேன். 20 கூட கிடையாது. 10 மார்க் டெஸ்ட் தான் வச்சாங்க. 10 மார்க் டெஸ்ட் தான் எழுதினேன். என்னோடய ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் ஸ்கோர் 450 தான். அதே மாதிரி 2-3 மார்க் டெஸ்ட் நான் 450, 480 அந்த ரேஞ்ச் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆகிட்டு என்னோட 8th மார்க் டெஸ்ட்டில் தான் என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் 582. ஓகேங்களா? நான் 600 என் மார்க் டெஸ்ட்டில் தொட்டதே கிடையாது. என்னோட 600 அப்போ ஸ்கோர் வந்து நீட் எக்ஸாமில் தான் எடுத்தேன். என்னோட நீட் ஸ்கோர் வந்து 626. அதாவது நான் 2023 பேட்ச். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து 600 பார்த்ததில்லை மார்க் டெஸ்ட்டில். நீட் எக்ஸாமில் தான் பார்த்தேன் 600 அபோ. ஸோ இப்படி இருக்கும்போது அதுவும் என்னோட 8th மார்க் டெஸ்ட் 582 வந்துச்சா. சரி, 582 ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்துச்சா. 9th and 10th வந்து மார்க் டெஸ்ட் வந்து குறைஞ்சிச்சு. 582 வந்துட்டுக்கப்புறம் மறுபடியும் 540, 520 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிச்சு கடைசி மார்க் டெஸ்ட்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிட் ஆகும் மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். உங்கள் மார்க் டெஸ்ட் மார்க்ஸை வந்து முழுசாக நம்பிடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து 690, 720 எடுத்துகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு என்னென்னா நம்ம பரவாயில்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறவன் நம்ம கண்டிப்பாக நம்ம நீட்டில் வந்து கண்டிப்பாக போயிடுவோம்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துடுறாங்க. அதேமாதிரி ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்க வந்து நம்ம மார்க்கே எடுக்கவே முடியாது, 600 மேலே அபோவே நம்ம நீட்டில் வரேன்னு சொல்லிட்டு உங்களையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த 3 hours வந்து நீங்கள் உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அங்கே நீங்கள் காமன் கூலாக எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்க, எல்லா கொஸ்டினும் நிதானமாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் போட்ட எஃபர்ட்ஸுக்கான பலன் அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இருக்கிற டைமை வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்துங்க. இவரோட மார்க் எடுப்போமா எடுக்க மாட்டோமா சொல்லிட்டு அந்த கேள்வியாக உங்கள் மைண்ட்ஸில் போட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. சம்திங் நம்ம அடையணும்னா அதுக்கான நம்ம உழைப்பை போடணும். நம்ம உழைப்பை வந்து கடைசி நிமிஷம் வரைய, எக்ஸாம்பிள் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் விடாமுயற்சி தான். கடைசி வரைய உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. பார்ப்போம் நம்மளுக்கு எக்ஸாம் நல்லதாக வருதா கெட்டதாக வருதா எல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம போகிறது நம்ம எஃபர்ட் நம்ம போட்டுருவோம், வரது வரட்டும். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ரிசல்ட், ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ். ஸோ உங்கள் ப்ராசஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள் மார்க் டெஸ்ட்டை. ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீட் ஆஸ்பிரண்ட் யாராவது இருந்தீங்கன்னா கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க் டெஸ்ட் ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரீகமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.